தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கனடா வாழ் உறவுகளின் பேராதரவுடன் மாவீரர் பெற்றோர்கள் மாவீரர் குடும்ப உறவுகள் மதிப்பளித்தல் நிகழ்வு இன்றைய தினம் கொக்கட்டிச்சோலையில் இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் மாவீரர் பெற்றோர்கள் குடும்ப உறவுகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மாவீரர் பெற்றோர்கள் குடும்ப உறவுகள் மங்கள வாத்தியங்கள் சகிதம் அழைத்து வரப்பட்டதுடன் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமை மற்றும் அரசியல் அபிலாசைகளை முன்னிறுத்தி தங்கள் இன்னுரையினை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவுகூரும் முகமாக 2 மாவீரர்களை இன்று தாய் ஒருவரால் பிரதான ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து வருகை தந்த பெற்றோர்களால் கண்ணீர் மல்க தன் மாவீர செல்வங்களை நினைத்து ஈகைச்சுடர்களை ஏற்றினர். பின்னர் மலர் தூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் மாவீரர் பெற்றோர்களை கௌரவிக்கும் முகமாக அவர்களுக்கு விருந்தோம்பும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதுடன் பழமர கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நிறைவு செய்து கொள்வோம்.
மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் ஆசிரியர் யுககுமார் ராஜா அவர்களே, இன்றைய தினம் இந்த மாதம் எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய இருப்புக்காக, தமிழ் மக்களுடைய பாதுகாப்பிற்காக, தமிழ் தேசத்தினுடைய எதிர்கால சந்ததியினுடைய நல்வாழ்வுக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை ஈன்றெடுத்த அந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற இந்த மாதத்திலே, புனிதமான மாதத்திலே, அந்த மாவீரர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் உரித்துடையவர்களையும் மதிப்பளிக்கின்ற இந்த நிகழ்வை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். 2009 மே மாதம் 18ஆம் திகதி வரை இந்த மண்ணிலே சிங்கள பௌத்த இன அழிப்பு அரசினுடைய அராஜகங்களுக்கு எதிராக போராடி உயிர் தியாகம் செய்த ஒரு மிக பெரும் வரலாற்று போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த போராட்டம் 2009 மே 18 மௌனிக்கப்பட்ட நிலையில் அந்த மாவீரர்கள் விட்டு சென்ற கொள்கைகள், அந்த போராளிகள் விட்டு சென்ற கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் தொடர்ச்சியாக அதை அடைந்து கொள்வதற்காக போராடி வருகின்ற ஒரு அரசியல் இயக்கம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர், 2001 தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ் அரசியல் தரப்புகளை ஒன்றிணைத்த பொழுது அந்த அணியிலே இருந்த மிக முக்கியமானவர்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஒருவர். அவருடைய தந்தையார் இந்த தேசத்திற்காக உறுதியாக நேர்மையாக குரல் கொடுத்த காரணத்தினாலே 2000ஆம் ஆண்டிலே சந்திரிகா அரசாங்கத்தினாலே கொழும்பிலே வைத்து அவர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட பிற்பாடு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களினாலே மாமனிதர் விருது கொடுத்து அந்த உயர் கௌரவம் கொடுத்து அவர் கௌரவிக்கப்பட்டிருந்தார். அவருடைய மகன் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய நம்பிக்கைக்குரிய ஒருவராக இருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே 2009 மே 18 இருந்து இந்த கொள்கைகளை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதற்காக உறுதியாக 16 ஆண்டுகளாக பயணித்து வருகின்ற ஒரு அரசியல் இயக்கமாகிய எங்களுடைய அரசியல் இயக்கம், இந்த தேச விடுதலைக்காக நடைபெற்ற போராட்டம் ஒரு நீதியான போராட்டம், நியாயமான போராட்டம், உண்மையான போராட்டம், ஒரு தர்மத்திற்கான போராட்டம். அந்த போராட்டத்திலே உயிர் நீத்தவர்கள் இந்த தேசத்தை நேசித்த உயர்ந்த உத்தமர்கள், அவர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், அவர்களோடு உடன் பிறந்தவர்கள், அவர்களுக்கு உரித்துடையவர்கள், இந்த தேசத்தினால் என்றும் போற்றப்பட வேண்டியவர்கள், கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள், மதிப்பளிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற உறுதியான நிலைப்பாட்டோடு நின்று பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் 16 ஆண்டுகளாக இந்த மாவீரர்களை மதிப்பளிக்கின்ற, மாவீரர்களுடைய பெற்றோர்களை மதிப்பளிக்கின்ற, மாவீரர்களை நினைவு கூறுகின்ற செயல்பாடுகளை எங்களுடைய அரசியல் இயக்கம் முன்னெடுத்து வந்திருக்கின்றது. இந்த 16 ஆண்டுகளிலே இந்த மாவீரர்களை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக நாங்கள் எடுத்த முயற்சிகளுக்காக நாங்கள் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களை, தாக்குதல்களை, நெருக்கடிகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். எங்களுடைய அரசியல் இயக்கம் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்களிடமிருந்து சந்தித்திருக்கின்றோம். கொலை அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். பயங்கரவாத தடைச்சட்ட விசாரணைகளுக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் எங்களுடைய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்கள் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அது எல்லாம் ஏன் நடைபெற்றது என்று சொன்னால் 2009 மே 18 ஒரு இன அழிப்பு மூலமாக எங்களுடைய போராட்டம் மௌனிக்க செய்யப்பட்ட பிற்பாடு இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தையும் அந்த போராட்டத்தில் இருந்து உயிர் கொடுத்தவர்களையும் ஒரு கொடிய பயங்கரவாதிகளாக சித்தரிக்க வேண்டும், அவ்வாறான ஒரு வரலாற்றை எழுத வேண்டும் என்று சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் விரும்பினார்கள். அதற்காக உயிரோடு இருக்கக்கூடிய தமிழர்கள் இவர்களை நினைவு கூறுவதற்கு முழுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தினார்கள். கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள் இந்த இலங்கை சட்டத்தின்படியும் சர்வதேச சட்டத்தின்படியும் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமைகள் இருக்கின்ற போதும் கூட எங்களுடைய மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான உரிமைகள் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு கூட இந்த கொடிய பயங்கரவாத சட்டத்தின் கீழ் மறுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அந்த தடைகளை தாண்டி
இந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற செயல்பாடுகளை இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள், அவர்களோடு உடன் பிறந்தவர்கள், அவர்களோடு பழகியவர்கள், இந்த மக்கள், அவர்களை நேசித்த மக்கள் ஒழித்து இரகசியமாக என்றாலும் அந்த நினைவேந்தல்களை முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தார்கள். அதே வேளையிலே ஒரு அரசியல் கட்சியாக வடக்கு கிழக்கிலே இந்த விடுதலை போராட்டத்தை, இந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற செயல்பாடுகளை முன்னெடுத்த ஒரு அரசியல் கட்சியாக, ஒரு உயர்மட்டமாக முடிவெடுத்து இந்த நினைவேந்தல்களை முன்னெடுத்து வந்த ஒரே ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது எங்களுடைய அமைப்பு மாத்திரம்தான். ஒரு அரசியல் கட்சியாக முன்னெடுத்த ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம்தான். வேறு அமைப்புகள் நினைவு கூறுகின்ற பொழுது அல்லது மாவீரர் துயிலும் இல்லங்களிலே மக்கள் திரண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற பொழுது பல அரசியல்வாதிகள் அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாவீரர்களை நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். இது எங்களுடைய உரிமை. எங்களுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியவர்களை நினைவு கூர்வதை நீங்கள் தடுக்க முடியாது என்ற ஒரு அரசியல் உரிமையை நிலைநிறுத்துகின்ற செயல்பாட்டை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்த ஒரு அரசியல் இயக்கம் என்பது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மாத்திரம்தான் என்பதனை நான் இந்த இடத்திலே பொறுப்புணர்வோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்களை மதிப்பளிக்கின்ற செயல்பாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்திருக்கின்றோம். அடிப்படையிலே இம்முறையும் நாங்கள் அந்த நினைவேந்தலை முன்னெடுக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட மண்ணினுடைய மைந்தன், எங்களுடைய கட்சியினுடைய வடகிழக்கு தழுவிய ரீதியிலே இயங்குகிற எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தேசிய அமைப்பாளர் சுரேஷ் அவர்களுடைய ஏற்பாட்டிலே, தலைமையிலே இந்த மாவட்டத்திலும் இந்த நினைவேந்தல் ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பெற்றோர்களை மதிப்பளிக்கின்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் குககுமாரராஜா அவர்கள் இருக்கின்றார். அவர் ஒரு ஆசிரியர், பிரபலியமான இணைந்த கணித பாட ஆசிரியர். அவர் எங்களுடைய மாவட்ட அமைப்பாளராக இருந்து கொண்டு இந்த மாவட்டத்திலே இந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற செயல்பாடுகளை முன்னெடுப்பதிலே முன்னின்று செயல்பட்டவர்களில் அவர் ஒருவர். அந்த நினைவேந்த இந்த நாட்டினுடைய சட்டம் சொல்கிறது இறந்தவர்களை நினைவு கூற முடியும் என்று, சர்வதேச சட்டம் சொல்கிறது இறந்தவர்களை நினைவு கூற முடியும் என்று. ஆனால் இந்த அரசாங்கமோ சட்டத்துக்கு மாறாகவே ஒரு மிக கொடூரமான முறையிலே இந்த நினைவேந்தல்களை தடுப்பதற்கான அரச பயங்கரவாத அரச இயந்திரங்கள் ஊடாக, இராணுவ இயந்திரம், காவல்துறை இயந்திரம் ஊடாக இந்த நினைவேந்தல்களை தடுப்பதற்கான பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். அந்த வகையிலே எங்களுடைய உறுப்பினர்கள் மீது கடுமையான தாக்குதல்கள், விசாரணை கெடுபிடிகளை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். கொழும்பு பயங்கரவாத விசாரணை பிரிவு அலுவலகம் வரை பலர் வடக்கு கிழக்கில் இருந்து சென்று விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அதனுடைய உச்சகட்டமாக 23ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த மாவீரர் நாள் நினைவேந்தல் ஏற்பாடுகளை ஒரு மாவட்ட அமைப்பாளராக இந்த மாவட்டத்திலே நினைவேந்துவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது, தாண்டியடி துயிலும் இல்லத்தில் ஏற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பொய் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் புலிகளை மீள உருவாக்குவதாக பொய்ச்சுற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு குககுமாரராஜா சேர் அவர்களும் மாவட்ட அமைப்பாளரும் அவருடைய மகன் ஜனோஜன் அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டு போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பொய்யான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் அவர்கள் சிறைகளுக்குள் வாட வேண்டியிருந்தது. அவருடைய உடல்நிலை மோசமடைந்து அவர் மரணத்தின் விளிம்புக்கு சென்றுதான் அவர் தப்பி பிழைத்து வெளியே வர வேண்டியிருந்தது. அவருடைய மகன் ஒரு தொழில்நுட்ப கல்லூரியிலே கல்வி கற்றுக் கொண்டிருந்தவர். அவருடைய கல்வி கிட்டத்தட்ட 3 மாதம் பாழாக்கப்பட்டது. இந்த சட்டம், இந்த நாட்டினுடைய அரசு தான் அந்த காரியத்தை செய்தது. அந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது இன்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அந்த நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர்களில் ஒருவராக அங்கே குந்தி இருந்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட அந்த சம்பவத்திற்கு எதிராக அவர் பேசியிருக்கவில்லை. அவர் அந்த அரசாங்கம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த நினைவேந்தல்களை ஒடுக்குவதற்கு எடுத்த அனைத்து முயற்சிகளுக்கும் அவர் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி கொண்டுதான் இருந்தார். இன்று அவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறு முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்ற சூழலிலே இந்த நாடு பாதாளத்திலே, பொருளாதாரத்திலே பாதாளத்தில் வீழ்ந்திருக்கிறது. அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆதரவை பெற வேண்டியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆதரவை பெற வேண்டியிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஆதரவை பெற வேண்டியிருக்கிறது. உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய ஆதரவை பெற வேண்டியிருக்கின்றது. இந்த வல்லரசு நாடுகளுடைய ஆதரவுகளை பெற வேண்டியிருக்கின்றது. அந்த காரணத்தினாலே அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய அழுத்தம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து அவர்கள் இந்த நினைவேந்தலுக்கு தாங்கள்
இடமளிப்பதாகவும் அதற்கு மதிப்பளிப்பதாகவும் ஒப்புக்கொள்ள வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர் இந்த பாராளுமன்றத்தில் பதவி வகித்த காலப்பகுதி முழுவதிலும் தமிழர்களுடைய மீதான ஒடுக்குமுறைக்கு பூரணமாக அரசுக்கு ஒத்துழைத்த ஒருவர்தான் இந்த அனுரகுமார திசாநாயக்க என்பதனை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சிலருடைய மனதிலே ஒரு எண்ணம் இருக்கிறது, அனுரகுமார அரசு வந்த பிறகுதான் இந்த நினைவேந்தல்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்படி அல்ல. மட்டக்களப்பு மாவட்டத்திலே அவர்கள் கடந்த காலத்தில் அந்த அரசு ஒடுக்குவதற்கு முற்பட்ட போதும் கூட எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் குககுமார ராஜா சேர்வர்களை கைது செய்து அவர்கள் அடைத்து வைத்திருந்த போதிலும் கூட இந்த மாவட்டத்திலே அனைத்து துயிலும் இல்லங்களிலும் நினைவேந்தல் நிகழ்வுகளை எஞ்சியிருந்தவர்கள் செய்தோம். கைது செய்தால் நீ கைது செய், ஒரு பொழுதும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று சொல்லி தேசிய அமைப்பாளர் சுரேஷுடைய ஒத்துழைப்போடு தாண்டியடி தரவை துயிலும் இல்லம், தாண்டியடி துயிலும் இல்லம், மாவடி முன்மாரி துயிலும் இல்லம், வாகரை கண்டடி துயிலும் இல்லம் உள்ளிட்ட சகல துயிலும் இல்லங்களிலும் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் செய்திருந்தோம். மாவீரர் பெற்றோர் கௌரவிப்புகளை நாங்கள் செய்திருந்தோம். பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இருந்தன, கெடுபிடிகள் இருந்தன. ஆனாலும் கூட அந்த கெடுபிடிகளுக்கு அடிபணியாமல் சார் கைது செய்யப்பட்ட பொழுது மொத்தமாக கிட்டத்தட்ட 22 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். வெவ்வேறுபட்ட இடங்களிலே எங்களுடைய ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் நாங்கள் அந்த அடக்குமுறைகளுக்கு அடிபணியவில்லை. அந்த கைது நடைபெற்ற பொழுது அனுரகுமார நாடாளுமன்றத்தில் இருந்து அரசாங்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார். பயங்கரவாதிகளை நினைவு கூறுகின்ற செயல்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது என்றதில் அவர் தொடர்ச்சியாக கோஷம் போட்டுக் கொண்டிருந்தார். இன்றும் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற அவை தலைவராக இருக்கக்கூடிய பிமல் ரட்நாயக்கா அன்று பாராளுமன்றத்தில் சொல்லுகிறார், பயங்கரவாதிகளை நினைவு கூற முடியாது என்று சொல்லுகிறார். பொது பாதுகாப்பு அமைச்சர் சொல்லுகிறார், பயங்கரவாதிகளை நினைவு கூற முடியாது என்று சொல்லி. இந்த நாட்டிலே முதல் ஆயுதம் ஏந்தி பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இந்த நாட்டினுடைய சட்டம் குற்றம் சுமத்தியது ஜேவிபியினரை. அந்த ஜேவிபியினுடைய தலைவர் ரோகண விஜய வீரவை நினைவு கூர்ந்தவருக்கு பெரிய ஒரு படம், மிகப்பெரிய ஒரு கட் அவுட் ஒன்று அமைத்து, மிகப்பெரிய மேடை அமைத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய தலைமையிலே அவரை நினைவு கூற முடியும் என்று சொன்னால் எங்களுடைய மாவீரர்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சகோதரர்களை ஏன் நினைவு கூற முடியாது? மாற்றாண்டாய் மனப்பான்மையோடு தான் இந்த ஜேவிபியினரும் நடந்து கொள்ளுகின்றார்கள். அவர்களிடம் உள்ள இனவரி கிஞ்சித்தும் குறையவில்லை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்களை நாங்கள் மதிப்பளிக்கிறோம் என்று சொன்னால் 16 வருட போராட்டம், ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வரை சென்று, ஐரோப்பிய ஒன்றியம் வரை சென்று, இந்த சர்வதேச நாடுகளிடம் சென்று எங்களுடைய மக்களுடைய கூட்டு நினைவேந்தல் உரிமை மறுக்கப்படுகிறது என்பதனை தொடர்ச்சியாக எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் புலம்பெயர் தமிழர்களும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் தொடர்ச்சியாக முறைப்பாடு செய்து வந்ததனுடைய விளைவாக அரசு அடிபணிந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கிற அரசு இந்த நாடுகளிடமிருந்து உதவி பெற்றுக் கொள்வதற்காக அந்த நாடுகளுடைய நிபந்தனை, ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய நிபந்தனை, மனித உரிமைகளை மதிக்க வேண்டும், அடிப்படை உரிமைகளை மதிக்க வேண்டும் என்பது. அந்த அடிப்படையில் மாத்திரம்தான் இந்த நினைவேந்தலுக்கு இன்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த நினைவேந்தலை இன்று இந்த கௌரவிப்பு நடக்கிறது என்று சொன்னால் அது உங்களுடைய போராட்டத்தினால் நடந்தது. நீங்கள் துணிந்து நின்றதால். எங்களுடைய பிள்ளைகள் பயங்கரவாதிகள் இல்லை. எங்களுடைய பிள்ளைகள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடினார்கள். அவர்களை நாங்கள் நினைவு கூறுவோம் என்று நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த நீங்கள் பெற்றோர் மாத்திரம் அப்படி நிற்கவில்லை. இந்த தேசத்திலே வாழ்ந்த ஒட்டுமொத்த தமிழினமும் ஒரே குரலில் சொல்லிக் கொண்டே இருந்தது, இவர்கள் எங்களுடைய பிள்ளைகள், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக உயிர் கொடுத்த மாவீரர்கள், அவர்களை நினைவு கூறுவதை ஒரு பொழுதும் நாங்கள் கைவிட மாட்டோம் என்று ஒட்டுமொத்த இனமும் உறுதியாக நின்றது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பல ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களை அரசு பயங்கரவாதிகள் என்று சொன்னது. நாட்டிலே குண்டு வைத்தார்கள், பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்று சிங்கள பௌத்த அரசு சொன்னது. இந்த அனுரகுமாரவும் சொன்னார், இந்த ஜேவிபியும் தொடர்ச்சியாக சொன்னது. ஆனால் இன்று 8 பேரை தவிர அத்தனை ஆயிரம் பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்த தமிழினமும் இவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, அவர்கள் எங்களுடைய பிள்ளைகள். இந்த சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களின் இன அழிப்புக்கு எதிரான போராட்டத்திலே அவர்கள் பங்கெடுத்தார்கள், அல்லது அவர்கள் பங்கெடுக்காமலே அவர்கள் மீது பொய் வழக்குகள் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழினமும், உலகம் பூராவும் பரவி வாழுகின்ற புலம்பெயர் தமிழர்களும், இந்த தாயக மண்ணிலே வாழுகின்ற தமிழர்களும் கூட்டாக அந்த அரசியல் கைதிகளுடைய பெற்றோர்களுக்கு அப்பால், அந்த குடும்பங்களுக்கு அப்பால் ஒட்டுமொத்த இனமும் ஒரே குரலிலே வந்தவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்றதனால் தான் இத்தனை ஆயிரம் பேரை நாங்கள் விடுவிக்க கூடியதாக இருந்தது.
இன்னும் 8 பேர் இருக்கிறார்கள். அவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்பதிலே இந்த இனம் தொடர்ச்சியாக உறுதியாக குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அவர்களை நிச்சயமாக ஒரு நாள் அவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. போர் முடிந்த பொழுது 12,000 பேர் புனர்வாழ்வு முகாம்களுக்குள் அனுப்பப்பட்டார்கள், முன்னாள் போராளிகள். அந்த 12,000 பேரை விடுவிக்க வேண்டிய இடத்திற்கு சிங்களம் தள்ளப்பட்டது என்று சொன்னால் அது சிங்களத்தினுடைய மனிதாபிமானமோ பெருந்தன்மையோ அல்ல. மாறாக எங்களுடைய மக்கள், அவர்கள் எங்களுடைய பிள்ளைகள், அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச அரங்குகள் வரை குரல் கொடுத்தார்கள். தமிழினத்தின் ஒற்றுமையால் தான் இத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டார்கள். பேரினவாதத்தினுடைய பெருந்தன்மையால் அல்ல என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமைக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். இந்த தேசத்தை கட்டியெழுப்பிய சிற்பிகளை ஈன்றெடுத்தவர்கள் நீங்கள். அந்த அடிப்படையிலே தான் உங்களை மதிப்பளிக்க வேண்டும் என்பதில் எங்களுடைய அரசியல் இயக்கம் உறுதியாக நின்று 16 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் ஒன்றை இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்களிடம் நான் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது இந்த அரசு செய்கிற கருத்துருவாக்கங்களின்படி ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகளில் எங்களுடைய பிள்ளைகள் ஈடுபட்டவர்கள் என்ற எண்ணம் எங்களுடைய மனங்களில் இருக்கக்கூடாது. சிங்கள பௌத்த உங்களுடைய பிள்ளைகள், இந்த மாவீரர்கள் இந்த விடுதலைக்காக உங்களை விட்டு புறப்பட்டார்கள் என்று சொன்னால், உங்களை தவிக்க விட்டு சென்று ஆயுதம் ஏந்தி சென்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒருபொழுதும் சிங்கள மக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தவில்லை. இதை நீங்கள் தெளிவாக எல்லோருக்கும் சொல்ல வேண்டும், பெருமையோடு சொல்ல வேண்டும். அப்பாவி சிங்கள மக்களுக்கு எதிராக அவர்கள் ஆயுதம் ஏந்தவில்லை. பௌத்த மதத்திற்கு எதிராக அவர்கள் ஆயுதம் ஏந்தவில்லை. இந்த விடுதலை போராளிகள் எப்பொழுதுமே பௌத்தத்திற்கு எதிராகவோ சிங்கள மக்களுக்கு எதிராகவோ முஸ்லீம் மக்களுக்கு எதிராகவோ ஒரு பொழுதும் செயல்பட்டவர்கள் அல்ல. மாறாக இந்த வடக்கு கிழக்கினுடைய ஆட்சி அதிகாரத்தை 1948ஆம் ஆண்டிலே ஆங்கிலேயர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட சிங்கள பெரும்பான்மை ஆட்சியாளர்கள் இந்த முழு நாட்டையும் ஆட்சி செய்வதற்கான அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டார்கள். அவ்வாறு கையில் எடுத்துக்கொண்டவர்கள் இந்த வடக்கு கிழக்கு தங்களுக்கு சொந்தமல்ல என்பது தெரியும். வடகிழக்கு வரலாற்று ரீதியாக தமிழர்களுடைய ராஜ்யங்கள் என்பது தெரியும். ஆகவே தமிழ் மன்னர்களால் ஆளப்பட்ட வடகிழக்கை தமிழர்களிடமிருந்து பறித்தெடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களிடம் இந்த நாட்டை ஆளுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போலீஸ் அதிகாரம், இராணுவ அதிகாரத்தை தங்களுடைய கைகளிலே வைத்துக்கொண்டு வடக்கு கிழக்கிலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களையும் திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல்களையும் செய்து எங்களுடைய மக்கள் மண்ணிலிருந்து விரட்டி அடித்து இந்த நிலங்களை கபலீகரம் செய்ய முற்பட்ட பொழுது எங்களுடைய மக்கள் செய்வதறியாது சிதறி ஓடிக்கொண்டிருந்த பொழுது, அழிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது, அந்த அழிவில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காக மாத்திரம்தான் இந்த இளைஞர்கள் தங்களுடைய கைகளிலே ஆயுதத்தை ஏந்தினார்கள். அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் இந்த இன அழிப்புக்கு மிக தீவிரமாக உள்ளாக்கப்பட்டது. அம்பாறை மாவட்டத்திலே கல்லோயா குடியேற்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அங்கிருந்த ஒரு பாரிய தமிழ் கிராமம் சிங்கள காடையர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு DS அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு சுற்றி வளைக்கப்பட்டு அங்கிருந்த பெண்கள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு அங்கிருந்த ஆண்கள் கொலை செய்யப்பட்டு அங்கிருந்த தமிழர்களுடைய சகல சொத்துடைமைகளும் கொள்ளையடிக்கப்பட்டு அந்த கிராமமே எரிக்கப்பட்டு அகற்றப்பட்டு அதற்கு பிற்பாடு அங்கே சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டு கல்லோயா திட்டத்தின் கீழ் 100% சிங்களவர்களுடைய பிரதேசமாக அந்த பிரதேசம் மாற்றப்பட்டது. இன்று அம்பாறை மாவட்டம் முற்றுமுழுதாக தமிழர்களிடமிருந்து பறிபோயிருக்கின்றது. உகந்த மலையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முருகன் இருக்கிறார். ஆனால் அந்த முருகன் இருக்கிற கடற்கரையிலே அண்மையிலே ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு எங்கு பார்த்தாலும் புத்தர் சிலைகளும் சிங்கள குடியேற்றங்களும் பௌத்தமயமாக்கல்களும். இன்று அம்பாறை மாவட்டம் முற்றுமுழுதாகவே இன்று பொத்துவிலே ஒரு சில கிராமங்கள் மாத்திரம்தான் தமிழர்களுடைய கிராமங்களாக இருக்கிறது. ஏனையவை அனைத்துமே பறிபோய்விட்டது. தமிழர்களுடைய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் மிகவும் செழிப்பு மிக்க வயல் நிலங்கள் முற்றுமுழுதாக பறிக்கப்பட்டு தமிழர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு ஊராக கொலை செய்யப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலைகளில் இருந்து எங்களுடைய மக்களை, தங்களுடைய தாய் தந்தையர்களை, சகோதரர்களை, ஊர் மக்களை, தமிழ் பிரதேச மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டி ஏற்பட்டது. இதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 1827ஆம் ஆண்டு 0.5% இருந்த சிங்களவர்கள் இன்று கிட்டத்தட்ட 28-30% வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களூடாகத்தான் அது நடைபெற்றிருக்கிறது. திரியாய் பகுதியிலே 2 சதுர கிலோமீட்டர் பகுதிக்குள் கிட்டத்தட்ட 32 விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது.
தமிழர்களுடைய நிலங்கள் முழுவதும் வயல் நிலங்கள் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள பௌத்த இனவரியர்களால் சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் அந்த காரியங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை நீங்கள் நாளும் பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எங்கெல்லாம் விகாரம் வருகிறதோ அந்த இடத்திலிருந்து தமிழர்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். தமிழர்களுடைய நிலபுலங்கள் பறித்தெடுக்கப்படுகின்றன. எஞ்சி இருந்தது கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டம். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட இந்த மயிலத்தமடு மாதவனையிலே கிட்டத்தட்ட 15,000-20,000க்கும் மேற்பட்ட மேய்ச்சல் நிலங்கள் சிங்கள பௌத்த இன ஆக்கிரமிப்பாளர்களால் பறிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாழைச்சேனை மற்றும் கிரான் 2 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3 லட்சம் வரையான கால்நடைகள், மிகவும் பால் வளம் மிக்க கால்நடைகள் பைச்சைகை காலங்களிலே மயிலத்தமடு மாதவனையிலே தான் கொண்டு சென்று வளர்க்கப்படுவதுண்டு. அந்த பகுதிகள் மேய்ச்சல் தரைகளாக இருந்தன. பல நூற்றாண்டுகளாக தமிழர்களுடைய மேய்ச்சல் தரை பகுதிகளாக இருந்தவை. அந்த பகுதி 2015ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்லாட்சி என்று சொல்லி பதவிக்கு கொண்டு வந்த ரணில் மைத்திரி அரசாங்கத்தினுடைய காலத்திலே அங்கே புலனர்வை, முனராகலை போன்ற பகுதிகளில் இருந்து பெரும்பான்மையின சிங்களவர்கள் கொண்டு வரப்பட்டு இந்த கிரான், வாழைச்சேனை போன்ற பகுதிகளில் இருந்து 3 லட்சம் மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்த மயிலத்தமடு மாதவனை பகுதிகளிலே அந்த சிங்களவர்கள் குடியேற்றப்படுகிறார்கள் சேனை பயிற்சிகைக்காக. எங்களுடைய மாடுகள் மேய்ந்த மேய்ச்சல் தரை உழவு செய்யப்படுகிறது. அந்த புட்கள் அழிக்கப்படுகிறது. அந்த மாடுகள் அங்கிருந்து வெட்டி கொத்தி அழித்து அகற்றப்படுகிறது. பண்ணையாளர்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள். அங்கே அந்த திட்டமிட்டு கொண்டு வரப்பட்ட பெரும்பான்மையின சிங்களவர்களுக்கு சோளம், உளுந்து, கவுப்பி பயிரிடுவதற்காக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையும் வனஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம் என்பன கூட்டிணைந்து அவர்களுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்து அங்கே சேன பயிற்சிக்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். ஏன் அவ்வாறு அனுமதிக்கப்பட்டார்கள்? நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏன் அனுமதிக்கப்பட்டார்கள்? புலனறுவை மாவட்டத்துக்குள்ளே ஒரு குளம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கம் இருக்கிறது, மாதுருவோயா நீர்த்தேக்கம். அந்த நீர்த்தேக்கம் 84ஆம் ஆண்டு ஜப்பானுடைய உதவியோடு கட்டப்பட்டது. அது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழே அது கட்டப்பட்டது. அது கட்டப்படுகின்ற பொழுது அதனுடைய வலதுகரை நீர் பாசனம் முழுவதும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்குள் வர வேண்டும். இடதுகரை நீர்ப்பாசனம் புலனறுவை மாவட்டத்திற்குள் செல்கிறது. 84ஆம் ஆண்டு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பிள்ளைகள் விடுதலைக்கு இந்த சிங்கள குடியேற்றங்கள், பௌத்தமயமாக்கல்கள், எங்களுடைய கிராமங்கள் அழிக்கப்படுவதற்கு எதிராக, எங்களுடைய தமிழ் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுவதற்கு எதிராக கையிலே ஆயுதம் ஏந்தி விட்டார்கள். அப்பொழுது இங்கே கொண்டு வந்து திட்டமிட்ட சிங்கள குடியேற்றத்தை செய்ய முடியாது. அந்த காரணத்தினாலே அந்த மாதுருவோயாவினுடைய வலதுகரை ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள் வர வேண்டிய நீர்ப்பாசன திட்டத்தை அவர்கள் அபிவிருத்தி செய்யவில்லை. ஆனால் சிங்களவர்கள் வாழுகின்ற புலனறுவை மாவட்டத்துக்குள் இடதுகரை ஊடாக அந்த காடுகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வயல்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வயல் நிலங்கள் 99% சிங்களவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இன்று நாட்டிலே புலனறுவை நெல் உற்பத்தியிலே ஒரு மிகவும் முன்னணியில் உள்ள ஒரு பிரதேச மாவட்டமாக திகழ்கிறது. அங்கே செல்வம் கொளிக்கிறது அந்த மக்களுக்கு. அந்த மக்கள் நன்றாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியிலே மிக பெரும் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதே இயற்கையினுடைய கொடையால் வருகின்ற நீரை தேக்கி வைத்திருக்கிற மாதுருவோயாவினுடைய வலதுகரை ஊடாக வந்திருக்க வேண்டிய நீர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்குள் வந்திருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் கைகளிலே ஆயுதங்களை வைத்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த மாதுருவோயாவினுடைய வலதுகரையை அபிவிருத்தி செய்தால் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்குத்தான் அந்த நிலங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் 80% தமிழர்கள், மிச்ச பேர் முஸ்லீம் மக்கள். அப்ப தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு தான் அந்த நிலங்களை கொடுக்க முடியும். இந்த மாவட்டத்திலே சிங்களவர்கள் இல்லாத பொழுது சிங்களவர்களுக்கு அந்த நிலங்களை கொடுக்க முடியாது. ஆகவே அந்த தண்ணீரை தமிழர்களுக்கு கொடுக்க கூடாது என்பதற்காக உங்களுடைய பிள்ளைகள் அங்கே அந்த திட்டமிட்ட சிங்களமயமாக்கலுக்கு இடையூறாக இருந்த காரணத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் அழிக்கப்படுகின்ற வரை அந்த வலதுகரை அபிவிருத்தி திட்டத்தை அவர்கள் செய்யவில்லை. 2009 முள்ளிவாய்க்காலில் இந்த போராளிகளை அழித்து இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு மைத்திரிபால சிறிசேனவை நல்லாட்சி மீட்பர் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு, சம்பந்தன் சுமந்திரன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்ன கோரிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய மக்கள் வாக்களித்தவர்களை பதவிக்கு ஏற்றினார்கள். பதவிக்கு ஏற்றிய பிறகு மைத்திரிபால செய்த முதலாவது வேலை உலக நாடுகளிடம் காசு பெற்று அந்த மாதுருவோயாவினுடைய வலதுகரையை அபிவிருத்தி செய்வதற்கு அவர் திட்டத்தை வகுத்தார். அதற்காக அவர் செய்த வேலை முதலாக பண்ணையாளர்களை விரட்டி மாடுகளை அழித்து
புலனறுவை, முனராகலை போன்ற மாவட்டங்கள் இந்த சிங்களவர்களை கொண்டு வந்து அந்த மேய்ச்சல் தரையை கைப்பற்ற செய்து இன்று அந்த மேய்ச்சல் தரை பெரும்பான்மையின சிங்களவர்களுடைய பயிற்சிகைக்குள் இருக்கிறது. இந்த மாதுருவோயா வலதுகரை அபிவிருத்தி திட்டம் வாய்க்கால்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்ற பொழுது அங்கே யாருடைய கட்டுப்பாட்டில் அந்த நிலம் இருக்கிறது என்று சொன்னால் பெரும்பான்மையின சிங்களவர்களுடைய கட்டுப்பாட்டிலே அந்த நிலம் இருக்கிறது. ஆகவே அந்த நீர் யாருக்கு இப்பொழுது அந்த வயல் நிலங்கள் கொடுக்கப்பட போகிறது? பெரும்பான்மையின சிங்களவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. எப்படி உங்களுடைய பிள்ளைகள் கையில் ஆயுதமேந்தி இருந்த வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட அந்த நிலம் இன்று அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு தமிழ் தலைமைகளுடைய ஒத்துழைப்போடு பதவிக்கு வந்த மைத்திரி ரணிலுடைய காலப்பகுதியிலே கொண்டு வந்து குடியேற்றப்பட்ட சிங்களவர்களால் அந்த மேய்ச்சல் தரைகள் அளிக்கப்பட்டதனால் 3 லட்சம் மாடுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசினுடைய அபிவிருத்தி இல்லை, உதவி இல்லை, சொந்த முயற்சியிலே அந்த மக்கள் மாடு வளர்த்து பொருளாதாரத்தை தங்களுடைய வாழ்க்கையை வளர்த்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய 3 லட்சம் மாடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, அழிந்து விட்டது. இதுதான் இந்த அரசு செய்கின்ற வேலை. இந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது 15ஆம் ஆண்டிலும் இந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இந்த அனுரகுமார திசாநாயக்கா நாடாளுமன்றத்தில் இருந்தார். அன்று இதற்கு எதிராக இந்த பண்ணையாளர்கள் தெருவில் இருந்து போராடுகின்ற பொழுது இந்த அனுரகுமார திசாநாயக்கா நாடாளுமன்றத்தில் இருந்தார். அரசாங்கத்தினுடைய அந்த திட்டமிட்ட குடியேற்றங்களுக்கு முழு ஆதரவாக அவர் இருந்தார். அது நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜேவிபியினருடைய என்பிபியினருடைய நிலைப்பாடாக இருந்தது. இதை எங்களுடைய மக்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இன்று இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே சின்னவத்தையிலே பௌத்த விகாரை பௌத்தமயமாக்கல், வடமுனை ஊத்துச்சேனையிலே பௌத்தமயமாக்கல், தாந்தாவிலே பௌத்தமயமாக்கல், நெடுகுளம் என்ன நெடுகல் குளத்திலே பௌத்த விகாரை, இவ்வாறு மட்டக்களப்பு நெடுகல் மலையிலே பௌத்த விகாரை, இவ்வாறு மட்டக்களப்பு மாவட்டம் முற்றுமுழுதாக சுற்றி வளைக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டம் முற்றுமுழுதாக சுற்றி வளைக்கப்படுகிறது. ஏற்கனவே அம்பாறை பறிபோய்விட்டது, மற்ற திருவண்ணாமலை மாவட்டம் பறிபோய்விட்டது. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 லட்சம் மாடுகள் மேய்ந்த மயிலத்தமடு மாதவனை மாதுருவோயாவை திட்டத்தின் கீழ் சிங்களவர்களுக்கு காணி கொடுப்பதற்காக சுமார் 15,000-20,000 ஏக்கர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் எங்கே செல்வது? ஒன்றை நான் தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த 30 ஆண்டு காலம் இந்த ஆயுத போராட்டம் நடைபெற்ற பொழுது 90ஆம் ஆண்டிலே பிரேமதாசா பதவியேற்ற பிற்பாடு அவர் தேசிய தலைவர் பிரபாகரனிடம் கேட்டிருந்தார், கிழக்கை விட்டுவிட்டு வடக்குக்கு சுயாட்சி கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லி. தேசிய தலைவர் பிரபாகரன் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், கிழக்கை விட்டுவிட்டு தமிழர்களுக்கு தீர்வென்ற பேச்சுக்கிடமில்லை என்றுதான் அந்த போர் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது 2004 சுனாமி அடித்த பொழுது வடக்கிலும் கிழக்கிலும் பாரிய அழிவுகள் ஏற்பட்டிருந்தது. அப்பொழுதும் சந்திரிகா அரசாங்கம், உங்களுக்கு தெரியும், புலிகள் சுனாமியால் அளிக்கப்பட்ட பகுதிகளை கட்டியெழுப்புவதற்காக ஒரு சுனாமி கட்டமைப்பு ஒன்றை கோரியிருந்தார்கள் நோர்வே பேச்சுவார்த்தை மத்தியஸ்தர்கள் ஊடாக. அந்த சந்தர்ப்பத்திலும் சந்திரிகா அரசு கேட்டிருந்தது, நீங்கள் கிழக்கை விட்டுவிட்டு வடக்குக்கு மாத்திரம் அந்த சுனாமி அபிவிருத்தி கட்டமைப்பை கேளுங்கள், அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், உங்களுக்கு வேண்டப்பட்ட முழு நிதியையும் நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். என்னிடம் ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை அமைச்சராக இருந்த பொழுது அவர் என்னிடம் அணுகி சொன்னார், பிரபாகரனிடம் சென்று சொல்லுங்கள், கிழக்கை விட்டுவிட்டு வடக்குக்கு சுனாமி கட்டமைப்பை கேளுங்கள், நீங்கள் உங்களுக்கு வேண்டப்படுகின்ற முழு நிதியையும் நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி. ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் மிக தெளிவாக பதிலளித்திருந்தது, எந்த சந்தர்ப்பத்திலும் தென் தமிழீழத்தை விட்டு கிழக்கை விட்டு தமிழர்களுக்கான ஒரு கட்டமைப்பு அபிவிருத்தி இன பிரச்சனை தீர்வென்ற பேச்சுக்கிடமில்லை என்பதிலே உறுதியாக நின்றார்கள். உறுதியாக நின்று நோர்வே மத்தியஸ்த மூடாக வடக்கு கிழக்கு இணைந்த பகுதியிலே சுனாமியால் அழிந்த பகுதியை கட்டியெழுப்புவதற்கான சுனாமிக்கு பிந்திய முகாமைத்துவ கட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கி இருந்த கிராமமாக இந்த சிங்கள பௌத்த வெறியர்களால் கொல்லப்பட்ட பொழுது எத்தனையோ கிராமங்கள் சிங்கள பௌத்த காடியர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு பெண்கள் வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்டு ஆண்கள் கொலை செய்யப்பட்டு கிராமங்கள் எரிக்கப்பட்டு அதற்கெல்லாம் முகம் கொடுத்து ஆயுதமேந்தி போராடி 2002 நீங்கள் ஒரு சமாதான சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டது. உங்களுடைய பிள்ளைகளின் தியாகத்தினாலே வடகிழக்கிலே 1505ஆம் ஆண்டிலே நாங்கள் இந்த ஆட்சி உரிமையை போர்த்துகேயர்களிடம் இழந்தோம். 1658 ஒல்லாந்தர்களிடம் இந்த ஆட்சி உரிமையை இழந்தோம். 1796 ஆங்கிலேயர்களிடம் இந்த ஆட்சி உரிமையை இழந்தோம். 1948 இந்த ஆங்கிலேயர்கள் இந்த ஆட்சி உரிமையை சிங்களவர்களிடம் கையளித்தார்கள். இவ்வாறு கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்ந்த எங்களுடைய தேசத்தை, தேசத்தினுடைய
70% நிலப்பிரதேசத்தை உங்களுடைய பிள்ளைகள் உயிர் கொடுத்து மீட்டெடுத்து 2002ஆம் ஆண்டிலே 70% நிலப்பிரதேசம் தமிழர்களுடைய ஆளுகைக்குள் வந்தது. தமிழர்கள் தம்மை தாமே ஆளுகின்ற இறமையை தமிழர்கள் தமதாக்கி கொண்டார்கள். உங்களுடைய பிள்ளைகளால் அந்த நிலைமை உருவாக்கப்பட்டது. 2002 சமாதான உடன்படிக்கையின் பொழுது ரணில் விக்ரமசிங்க கையொப்பமிட்ட அந்த உடன்படிக்கையிலே 70% நிலப்பரப்பு புலிகளுடைய ஆளுகையில் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் உயிர் கொடுத்து இழந்த இறமையை மீட்டெடுத்திருந்தார்கள். ஒரு நடைமுறை அரசு வடகிழக்கிலே கட்டியெழுப்பப்பட்டிருந்தது. அவ்வாறு கட்டியெழுப்பப்பட்டிருந்த ஒரு சூழலில் ஸ்ரீலங்கா இராணுவம் அரசு விரும்பி அந்த சமாதான உடன்படிக்கைக்கு வரவில்லை. உங்களுடைய பிள்ளைகள் களத்திலே சாதித்த சாதனைகள் எல்லாம் இராணுவத்துக்கு ஏற்படுத்திய இழப்பினால் நின்று போரிட முடியாமல் மண்டியிட்டுத்தான் சந்திரிகா அரசு சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருந்தது. அவ்வாறு உங்களுடைய நீங்கள் அனைத்தையும் இழந்து அகதிகளாகி இடம்பெயர்ந்து பசி பட்டினியோடு உறவுகளை இழந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய தியாகங்களின் மேல் ஒரு சமாதான சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்த நிலையிலே இந்த அனுரகுமாரவும் அவரோடு சேர்ந்தவர்களும் சிங்கள மக்கள் மத்தியிலே கிராமமாக சென்றார்கள். கிராமமாக சென்று இனவரியை ஊட்டினார்கள். சிங்கள இளைஞர்களை இராணுவத்திற்கு சேர்த்தார்கள். இராணுவ முகாமாக சென்று இராணுவத்தினருக்கு உசுப்பேற்றினார்கள். உசுப்பேற்றி மீண்டும் ஒரு போருக்கு அவர்களை தயார்படுத்தினார்கள். 2006 அந்த போர் தான் 2009 முள்ளிவாய்க்காலிலே இன அழிப்பாக முடிந்தது. 1.5 லட்சம் மக்கள் இறுதிப் போரில் மாத்திரம் முள்ளிவாய்க்காலிலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த அனுரகுமார திசாநாயக்கவும் இந்த விஜிதகேரத்தும் இந்த சந்திரசேகரன் போன்றவர்களும் சிங்கள கிராமங்களுக்கு கிராமமாக சென்று இனவரி ஊட்டி திரட்டிய சிங்கள இளைஞர்கள் மேற்கொண்ட இன அழிப்பினால் தான் இந்த இன அழிப்பு யுத்தம் முள்ளிவாய்க்காலிலே 1.5 லட்சம் மக்களுடைய பலியெடுப்போடு நடைபெற்று முடிந்தது என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் உயிர் கொடுத்து ஏற்படுத்திய அமைதி சூழல், அவர்கள் வடகிழக்கிலே கட்டியெழுப்பின ஒரு நடைமுறை அரசு. இங்கே ஒரு தமிழீழ நீதிமன்றம் இருந்தது, தமிழீழ காவல்துறை இருந்தது, தமிழீழ கல்விக் கழகம் இருந்தது, தமிழீழ பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனம் இருந்தது, தமிழீழ வர்த்தக பிரிவு இருந்தது, இவ்வாறு தமிழீழ சுகாதார பிரிவு இருந்தது. இதற்றின் ஊடாக எங்களுடைய தேசம் படிப்படியாக கட்டியெழுப்பப்பட்டு கொண்டிருந்த பொழுது அந்த தேசத்தை இல்லாமல் அழித்தவர்கள் யார்? இந்த ஜேவிபியினருடைய தூண்டுதலாலே உந்தப்பட்ட இராணுவ நடவடிக்கை மூலமாகத்தான் அளிக்கப்பட்டது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் இந்த தேசத்தை கட்டியெழுப்பிய சிற்பிகள் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடன் முப்படைகள் இருந்தன, எங்களுடன் நீர்மூழ்கிகள் இருந்தன என்று சொன்னால் இந்த ஆற்றல் மிக்க செயல்பாடுகளை எல்லாம் நிகழ்த்தியவர்கள் யார்? உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் தான் அந்த காரியங்களை செய்தார்கள். அவர்கள் ஒரு ஆக்கபூர்வமான காரியங்களைத்தான் செய்தார்கள். இவ்வாறு தியாகங்களை செய்த உங்களுடைய பிள்ளைகளை அழித்துவிட்டு பயங்கரவாதிகள் என்று சொல்லி பயங்கரவாதிகளை அழித்து விட்டோம் என்று சொல்லி இந்த நாடு ஒரு பௌத்த சிங்கள நாடு என்று சொல்லி எங்கள் மீது ஒரு ஒற்றை ஆட்சியை திணிப்பதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் 30 ஆண்டுகளாக ஆயுதமேந்தி போராடியது எல்லாம் எதற்காக என்று சொன்னால் இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக. சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நீக்கி சிங்கள பௌத்த பெரும்பான்மையினர் இந்த நாட்டை ஆளுகின்ற ஒற்றையாட்சி முறைமையை நீக்கி தமிழர்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே உங்களுடைய பிள்ளைகள் உயிர் கொடுத்திருந்தார்கள். உங்களுடைய பிள்ளைகள் முள்ளிவாய்க்காலிலே அவர்கள் உயிர் கொடுத்ததற்குரிய பிரதானமான காரணம் முள்ளிவாய்க்காலிலே வைத்து உங்களுடைய பிள்ளைகளிடம் கேட்கப்பட்டது, வாகரையிலே வைத்து உங்களுடைய பிள்ளைகளிடம் கேட்கப்பட்டது. இந்த ஸ்ரீலங்கா அரசு கேட்டது, நீங்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு பௌத்தம் அரச மதமத என்பதை ஏற்றுக்கொண்டு ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட மாகாண சபையை நீங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உங்களை போரை நிப்பாட்டி உங்களை காப்பாற்றுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் திட்டவட்டமாக சொன்னார்கள், வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் அங்கீகரிக்கப்பட்டு அதிலே தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை தேசம் இறமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வு முன்வைக்கப்பட்டால் மாத்திரம்தான் அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உறுதியாக நின்றார்கள். அதுதான் 2009 மிக பெரும் உயிர் தியாகத்தோடு அந்த போராட்டம் முடிவடைவதற்கு காரணமாக இருந்தது. உங்களுடைய பிள்ளைகள் ஒற்றையாட்சியை ஏற்க மறுத்து உயிர் கொடுத்து 15 ஆண்டுகள் இன்று கடந்திருக்கிற நிலையிலே இப்பொழுது எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைவர்களுடைய ஆதரவோடு இந்த அனுரகுமார அரசாங்கம் ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும், அதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 19ஆம் தேதி நேற்று முன்தினம் ஜனாதிபதிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அந்த சந்திப்பிலே இந்த 70 ஆண்டு கால தமிழர்களுடைய சமஸ்டி கோரிக்கையை கைவிட்டு
வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு பௌத்தம் அரசமதம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஒற்றியாட்சிக்குள் ஒரு தீர்வை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரும் அநியாயம். அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யப்படுகின்ற மிகப்பெரும் அநீதி. இந்த ஒற்றியாட்சி நிராகரிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு எட்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் மாவீரர்களுடைய அம்மாக்கள், மாவீரர்களுடைய அப்பாக்கள். ஆனால் ஒற்றியாட்சி எங்கள் மீது திணிக்கப்பட்டு ஒற்றியாட்சியை தமிழர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக இருந்தால் ஒற்றியாட்சியை எதிர்த்து போராடியவர்கள் சமூக விரோதிகள் என்று ஸ்ரீலங்காவினுடைய வரலாறு எழுதும். அதை எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை உருவாது மட்டுமல்ல, இந்த மண்ணிலே நீங்கள் முற்று முழுதாக அடிமைகளாக்கப்படுவீர்கள். இந்த அனுரகுமார திசாநாயக்க சட்டம் எல்லோருக்கும் சமன், சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவோம், இனவாதத்திற்கு இடமில்லை என்று சொன்னவர் திருகோணமலையிலே தமிழர்களுடைய பூர்வீக நிலத்திலே அரசுக்கு சொந்தமான ஒரு காணியிலே ஒரு புத்தர் சிலையை அவருடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் உடைய உத்தரவின் பேரிலே போலீசார் மூலமாக 16ஆம் தேதி நிறுவி இருக்கின்றார். அதன் மூலமாக அவர் இந்த பௌத்த பேரினவாதத்தினுடைய அடிமை என்பதை அவர் நிறுவியிருக்கிறார். அவர் ஒருபொழுதும் தமிழர்களுடைய உரிமைகளை தரப்போவதும் இல்லை, தமிழர்களை பாதுகாக்கப் போவதும் இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக நின்று ஒற்றியாட்சிக்கு எதிராக நாங்கள் போராடி வெற்றி பெற வேண்டும், ஒற்றியாட்சியை நிராகரிக்க வேண்டும், அனைவரும் ஒன்று திரள வேண்டும். அதுவே இந்த மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அஞ்சலியாக இருக்கும். இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள் வரலாறு முழுவதும் இந்த தேசத்தினால் போற்றப்பட வேண்டியவர்கள், போற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த ஒற்றியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதுவே இந்த மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விஷயங்களை தொட்டிச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எங்களது தாய விடுதலைக்காக, எங்களது மண்ணுக்காக சுமார் 35 வருடங்களாக எங்களது தேசிய தலைவர் தலைமையில் ஒரு விடுதலை போராட்டம் ஒன்று நடந்தேறியது. எங்களது தேசிய தலைவரின் காலத்திலேயே நாங்கள் தமிழீழம் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி எல்லாரும் உழைத்தோம். சின்ன சிறார்களிலிருந்து வயது முதிர்ந்தவர்களும் எல்லாரும் பிள்ளைகளை ஒப்படைத்ததும் அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஓடி ஓடி உழைத்தோம். எங்களோட தலைவர் காலத்தில் எங்களோட தமிழில் எடுக்கணும் வந்து ஏதோ எங்களோட காலத்தின் கொடுமை துரோகங்களால் எங்களது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. ஆனால் எங்களது போராட்டம் மௌனிக்கப்படவில்லை, ஆயுத போராட்டம் மட்டுமே மௌனிக்கப்பட்டது. அந்த எங்களது தேசிய தலைவர் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரே ஒரு அரசியல் இயக்கம் எங்களது சைக்கிள் சின்னம். அரசியலை பற்றி கதைக்கக்கூடாது, ஆனால் இந்த இடத்துல கதைக்க வேண்டிய நிர்பந்தமும் இருக்கு எனக்கு. எங்களது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான். எனவே எங்களுக்கு இனிமேல் எங்களுக்கு ஒரு போராட்டமும் தேவையில்லை, எங்களுக்கு அடிமுடியே தேவையில்லை. நான் இந்த கோயில்களில் அந்த பட்டாசு கொளுத்துறதுகளையும் இந்த இது சின்ன சின்ன பிசல் வைக்கிறதை நான் விரும்புகிறதில்ல. என்னென்னா எங்களோட மக்களுக்கு இனி இந்த போராட்டமே தேவையில்லை. நாங்கள் அகிம்சை வழியில், ஜனநாயக வழியில் எங்களது விடுதலையை வென்றெடுக்கணும் என்று சொன்னால் ஒரு அரசியல் தீர்வு தான் அதுக்கு எங்களுக்கு தேவை. அந்த அரசியல் தீர்வு எங்களோட தேசிய தலைவர் கொள்கையில் யார் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளாலாம் வரணுமாகும். இல்லைன்னா எங்களை கொண்டு எங்கேயோ அடகு விற்றுருவாங்களே, எங்களை ஏதோ ஒரு நாட்டுக்கோ அல்லது ஒரு சிங்கள அரசுக்கோ எங்களை அடகு வச்சு போடுவீங்க. ஸோ அதுக்குரிய எங்களோட தலைவி எங்களோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் தலைவரும் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினராகிய கயந்திரகுமார் பொன்னம்பலம் சார் அவர்கள் தான். அவரது தலைமையில் தான் நாங்கள் இந்த அரசியல் தீர்வை பெறவுன்னாங்க. என்னால் இதில் அவரை தெரிஞ்சாக்கள் இருப்பீங்க. அப்படியான மூளை இப்போ நானும் மாஸ்டர் டிகிரி எடுத்த நான் தான், மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படித்த நான் அப்படி ஒரு மூளையை நான் காண இல்லை. அதே மாதிரி துணிச்சல், நேர்மை, ஒழுக்கம், அது மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இப்போ எங்களோட கயந்திரகுமாரன் என்று சொன்னால் அவங்களோட அப்பா மாமனிதர் பட்டம் எடுக்கிறேன்னு சொன்னால் அது சின்ன விஷயம் இல்லை. மாவீரர் பட்டம் எடுத்து போடலாம். நான் சரியான ஒரு கேம்பில் போய் அடிவட்டம் பண்ணால் இறந்தால் எங்களுக்கு மாவீரர் பட்டம் வந்துடுமா இல்லை. ஆனால் மாமனிதர் பட்டம்ன்றது எங்களோட தேசிய தலைவர்களை கொடுக்குற பட்டம் ஆறாலையும் மிக விரைவில் எடுக்கலாம், மிகவும் கஷ்டம். அந்த முதலாவது பட்டத்தை கொடுத்தது எங்களோட குமார் பொன்னம்பலம் சாருக்கு தான் கொடுத்தது. அவரோட மகன் தான் எங்களோட கயந்தகுமார் அண்ணன். ஸோ அவரோட தலைமையில்
அவற்ற காலத்தில் நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வை வென்றெடுக்கணும். நாங்கள் இப்போ எல்லா மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் என்னென்ன செய்துன்றது. அந்த வகையில் இப்போ நாங்களும் ஊருக்குள்ளே சொல்லக்குள்ளே இப்படி ஒரு சந்திப்பு இருக்குது, பெற்றார சந்திப்பு இருக்குன்னொன்னே எல்லாரும் ஜோதிச்சாங்க. இல்லைன்னு சொன்னால் இது எலெக்ஷன் கூட்டம் வந்து தான் ஜோதிச்சாங்க. அதெல்லாம் எங்களோட சனம் முறை இல்லை, நிறைய சனம் முறை இல்லை. அப்படி இல்லை, நாங்கள் எலெக்ஷனுக்கு எங்கேயும் வாகனம் போடுற இல்லை, யாருக்கும் சாரையும் கொடுக்குற இல்லை, யாருக்கும் பாசை கொடுக்குற இல்லை. சரியானே? அதுக்காக எங்களோட மாவீர செல்வங்கள் எங்களோட சாரியத்துக்காகவோ காசுக்காகவோ சரியானே அவங்க போய் இறக்கல, அவங்க தியாகம் செய்யலை அவங்களோட உயிரை. சரியானே? எங்களோட மண்ணுக்காகத்தான் தியாகம் செய்கிறது. அந்த வேலையை செய்கிற ஒரே ஒரு அரசியல் இயக்கம் எங்களோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் தான் என்று சொல்லிக்கொண்டு எனது வரவேற்புரையை முடிவு செய்து நன்றி, வணக்கம். இந்த மாதம் ஒரு புனிதமான மாதம். கார்த்திகை மாதம் என்றால் வடக்கு கிழக்கு பூராகவும் அது எமது விடுதலைக்காக தம்முடைய உயிர்களை இளம் வயதிலே தியாகம் செய்து எங்களுடைய மக்கள் இந்த இலங்கை தீவிலே சிங்கள மக்களை போன்று ஏனைய இன மக்களை போன்று சம உரிமையுடனும் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் சுய நிர்ணயத்துடனும் தங்களை தாங்கள் ஆண்டு ஒரு இறமையோட வாழக்கூடிய அந்த அரசியல் தீர்வுக்காக போராடி களமாடி பல சாதனைகளை புரிந்து இந்த உலகத்துக்கு இந்த தீவிலே ஒரு தமிழினம் அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் செய்தியை உலகறிய செய்த அந்த சந்தனை பேடைகளை நினைவு கூறுகின்ற மாதம். இந்த மாதத்திலே நாங்கள் வளமை போன்று வடக்கு கிழக்கிலே எவ்விதமான களியாட்டங்களிலும் எங்கட இந்த நிகழ்வை தாண்டி எந்த எழுச்சி நோடிகளிலும் நாங்கள் கரிசனை செலுத்தாது முழுக்க முழுக்க மாவீரர்களை நினைவு கூறுகின்ற மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கின்றது. இந்த கார்த்திகை மாதத்தினுடைய 21ஆம் நாள் இன்றைய நாள் மாவீரர் வாரத்தினுடைய முதலாவது வாரம். இந்த மட்டக்களப்பு மண் எங்களுடைய மக்களுடைய விடுதலைக்காக பெரும் பெரும் தியாகங்களை செய்திருக்கின்றது. அதுவும் இந்த படுவாங்கரை நிலப்பரப்பு என்பதே வீரத்திற்கு ஒரு பெயர் போன மண். எவ்விதமான தயக்கமும் இல்லாமல் இந்த சிங்கள தேசத்தோட நேரே போரிட்டு இந்த உலகத்துக்கு ஒரு போர் முழக்கத்தை செய்து பல சாதனை ஈட்டிய எங்களுடைய மாவீரர்கள் இந்த மண்ணிலே பிரசித்து வைத்த பெற்றோர்கள்தான் நீங்கள். நாங்கள் எங்களுடைய கடமை எங்களுடைய இந்த தியாகத்தை அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இதை கடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையிலே நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த நாடு ஒரு சமாதான சூழல் போன்று காட்டிக்கொண்டு தமிழ் மக்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற அந்த நிலப்பாடை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அனுர அரசு இன்றைக்கு ஏதோ தான் ஒரு பெரிய ஒரு தலைவன் என்ற ஒரு நிலப்பாட்டை காட்டி எங்களுடைய வடக்கு கிழக்கிலே போதை வஸ்தை பாவிக்கின்றவர்களையும் தென்பகுதியிலே போதை வஸ்தை பாவிக்கின்றவர்களையும் கைது செய்த ஒரு நல்லெண்ணத்தை காட்டிக்கொண்டு அங்கே மாறாக சிங்கள பேரினவாதத்தினால் எங்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. இந்த ஆக்கிரமிப்புக்காகத்தான் எங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய இளவயதிலே தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே திருகோணமலையிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டு அங்கே எங்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களுடைய தமிழ் தேசத்தினுடைய தலைநகராக இருக்கின்ற திருமலை மண் 1948க்கு பிறகு சிங்கள தேசத்துக்குள்ளே எந்த அளவு மிக வேகமாக தங்கள கட்டுப்பாட்டுக்கு கொண்டறையிலுமோ அந்த வியூகத்தோட திட்டங்களை வைத்து அந்த தலைநகரை தங்கள கையகப்படுத்துகின்ற அந்த கச்சிதமான வேலையை சிங்கள தேசம் செய்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இந்த
புத்தர் சிலை விவகாரம், புத்தர் சிலையை வைத்துக் கொண்டு முதல் கட்டமா வருகிறார்கள். பிறகு அங்கே ஏக்கர் கணக்கான காணிகள் பிடிபடுது. அங்கே சிங்கள குடியாட்டம் அங்கே வைக்கப்படுகிறது. ராணுவ முகாம்கள் இருக்கின்றது. அந்த ராணுவ முகாம்களை சூழ பிரதேசங்கள் பிடிக்கப்பட்டு ராணுவ சிப்பாய்களுடைய குடும்பங்கள் குடியேற்றப்படுகின்றார்கள். இவ்வாறு வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய தாயக தேசம் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராகத்தான் எங்களுடைய இளைஞர்களும் யுவதிகளும் ஆயுதங்களை ஏந்தி போராடினார்கள். இந்த உண்மையை எங்களுடைய மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ந்து மீனாளிப்புக்கு உட்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் தெரியாது, நேற்றைய தினம் எங்களுடைய தாந்தாமலை எல்லாருக்கும் தெரியும். தாந்தாமலை என்றால் எல்லாருக்கும் படுவாங்களே பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நன்கு தெரிந்தோம். சிங்களவர்கள் போன கிழமை திருகோணமலையிலே அங்கு புத்தர் சிலை வைக்கப்பட்டு அந்த பீதியில் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே அடுத்ததாக தொல்லியல் திணைக்களத்தாலே தாந்தாமலை பகுதியிலே ஒரு போட் வந்து நேற்று போடப்பட்டிருக்கிறது என்றால் இங்கேயும் அந்த புத்தர் சிலையை கொண்டு வரப்படுறார்கள். இங்கேயும் கல்லுகள் போடப்படுகின்றது. அந்த பிரதேச தாந்தாமலை சூழ இருக்கின்ற அந்த காட்டு பிரதேசத்திலே எங்கள் மக்கள் அங்கு போக முடியாது. போனால் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். இவ்வாறுதான் எங்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. அது குறிப்பாக கிழக்கு மாகாணம் அதிவேகமாக ஆக்கிரமிக்கப்படுகின்றது. இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இதை தடுக்கிறதுக்கு இலங்கையினுடைய இன்றைய அரசியல் அமைப்பு விடால் அந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு சட்டம் இங்கே பௌத்தத்துக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நம்மளுடைய இளைஞர்கள் போராடி வீரகாவியமாகி என்கிற மக்களுடைய விடுதலை பெறுவதற்காக போராடினது அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை உடைத்து அது ஒரு எல்லா மக்களும் பல்லின மக்கள் வாழுகின்ற இந்த இலங்கை தீவிலே அத்தனை பேரும் சம உரிமையோடு வாழுகின்ற ஒரு சமஷ்டி கட்டமைப்புக்காக தான் எங்களுடைய விடுதலை போராட்டம் நடைபெற்றது. அந்த ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு அதை ஆதரித்துக் கொண்டு நாங்கள் வீதி வீதியாக போராடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இன்றைக்கு 2009 பிறகு இந்த 2009 நாங்கள் இனாளிக்கு உட்பட்ட பிறகு இந்த சிங்கள தேசம் தொடர்ச்சியாக அதி தீவிரமாக ஆக்கிரமிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. உலகத்துக்கு ஒரு படத்தை காட்டுகின்றது. வடக்கு கிழக்கை நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய நிலம் வேகமாக பறிபோய் கொண்டிருக்கின்றது. 2009 பிறகு இந்த விடயத்தை மிக தெளிவாக சர்வதேச அரங்குக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய தலைவருமான திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த சர்வதேச அரங்குகளாகவும் இந்த மக்கள் இலங்கை தீவிலே இதுக்காகத்தான் போராடினார்கள், இனாடிக்கு எதிராகத்தான் போராடினார்கள். ஆகவே இந்த மக்களை பாதுகாக்க வருமாக இருந்தால் இந்த அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும். அந்த அரசியலமைப்பு ஒரு சமஷ்டி கட்டமைப்பாக இருக்க வேண்டும். எங்களுடைய நிலம் பறிபோகாக எங்களுடைய மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய சமூகத்தோடு வாழக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பு அது சமஷ்டி கட்டமைப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு அரசியல் திருத்தத்துக்காக தான் நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம். நாங்கள் இந்தியாவுடன் பல தடவை நாங்கள் இந்த விடயங்களை வலியுறுத்தி வருகின்றோம். எங்களுடைய தாய மக்கள் போராட்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் அந்த அரசியலமைப்பை நீங்கள் சமஷ்டி கட்டமைப்பா மாற்றுங்கள், அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் அண்மையில் இருக்கிற வல்லரசு நீங்கள் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள், இந்த இலங்கை தீவில் இருக்கிற தமிழர்கள் உங்களை நம்பித்தான், இந்தியாவை நம்பித்தான் நாங்கள் வாழுகின்றோம். ஆகவே அந்த பாதுகாப்பை இந்தியாவில் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவை எங்களுடைய ஆயுத போராட்டத்தில் இருந்து ஜனநாயக போராட்ட வழியிலே நாங்கள் இன்றைக்கு 2009 பிறகு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதை இந்தியாவோட மிக தீர்க்கமாக நாங்கள் அவர்களை அணுகி அந்த விடயத்தை நாங்கள் செய்து வருகின்றோம். அண்மையில கூட இந்த விடயத்தை நாங்கள் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கடிதம் வரைந்து அதன் மூலமாக இந்திய அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். எங்களுடைய மக்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தம் ஒரு தீர்வாகாது. அது ஒரு ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு விடயம். அதிலே தமிழ் மக்களுடைய நிலத்தை பாதுகாவதற்கோ அல்லது அவர்களுடைய உரிமைகளை பாதுகாவதற்கோ எவ்விதமான சட்ட ஏற்பாடுகள் இல்லை. ஆகவே இந்த நிலப்பாடை மாற்றி அமைத்து அதற்கு சமஷ்டி கட்டமைப்பை நீங்கள் உருவாக்குறதுக்கு நீங்கள் அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மூலமாக இந்த விடயங்களை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் அந்த விடயத்தை அம்பலப்படுத்தி வருகின்றோம். எங்களுடைய மக்களுக்கு ஒரு அபிவிருத்தி பாதையை காட்டி இங்கு மாறி மாறி வருகின்ற அரசுகள் இந்த அபிவிருத்தி பாதைகளை காட்டி உலகத்தை காட்டி எங்களுடைய மக்களை ஏமாற்றி கீழாரை வந்து இந்த நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற வேலை திட்டத்தை அவர்கள் கச்சிதமாக மேற்கொண்டு வருகின்றார்கள்.
எங்களை பொறுத்தமட்டே 2009க்கு பிறகு எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் மூலம் உலகத்துக்கு ஒரு ஒரு இனஅழிப்பு படுகொலை நடந்திருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய தலைமைகள் கயேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களின் கீழ் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். வடக்கு கிழக்கு பூராகவும் நில ஆக்கிரமிப்பு நடக்கின்றது. அந்த இடங்களை நாங்கள் அம்பலப்படுத்தியுள்ளோம். சிங்கள தேசத்தினுடைய திட்டத்தையும் எங்களுடைய வடக்கு கிழக்கில் ஏனைய எந்திர தலைவர்களையும் பயன்படுத்தி எங்க மக்களுக்கு ஒரு சதிகார செயல்களை செய்கின்ற அப்படியான விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தி வருகின்றோம். 2009க்கு பிறகு இப்படிப்பட்ட வடக்கு கிழக்கிலே இவ்வாறான மாவீரர் தின எழுச்சி நிகழ்வுகள் எங்களுடைய விடுதலைக்காக காவியமான வீரர்களுடைய நினைவேந்தவர்கள் அத்தனை நிகழ்வுகளையும் எங்களுடைய தலைவர்களுடைய தலைமையிலே இந்த தமிழ் தேசிய மக்கள் மொழிதான் இன்றைக்கு முழுமையாக அந்த ஏற்பாடுகளில் அந்த வேலை திட்டங்களை இறங்கி தங்களுடைய முழு வேலை பணிகளை அதுக்காக அர்ப்பணித்து நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். எதிர்வருகின்ற 27ஆம் தேதி எங்களுடைய மாணவர்களுக்கான விளக்கேற்றல் நினைவு நாள். அன்றைய தினம் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற மக்கள் அந்தந்த தீவிரங்களுக்கு சென்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு விளக்கேற்றுவதற்கான சகல ஏற்பாடுகளை நாங்கள் செயல்படுகின்றோம். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனைத்து தீவிரங்களும் மாவடி தாண்டியடி தரவை கண்டலடி தீவிரம் மாவரை கண்டலடி தீவிரம் அனைத்து தீவிரங்களும் அந்த விளக்கேற்றுக்கான முழு ஏற்பாடுகளும் எங்களுடைய முன்னணியினுடைய செயற்பாடாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எவ்விதமான தயக்கமின்றி நீங்கள் போய் உங்களுடைய விளக்கேற்றலை நீங்கள் செய்யலாம். உண்மையிலே இவ்வாறான இந்த மாதத்திலே நாங்கள் பெற்றோர்களை நாங்கள் மதிப்பளிப்பது வழமை. எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழுகின்ற எங்களுடைய உறவுகள் இதிலே இன்றைய நிகழ்விலே